வெல்கம் டு டிஎன் ஜாப் அப்டேட்ஸ். டிஎன் ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிடுச்சு. இதற்கான மாவட்ட வாரியாக அறிவிப்பு வந்துடுச்சு. அதற்கான அப்ளிகேஷனுமே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது, எங்கே அப்ளிகேஷன் வாங்குறது போன்ற அனைத்து தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மோட்டிவேஷனாக அமையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இதற்கான ஜிஓ ஆல்ரெடி வெளியிட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோவுமே நம்ம சேனலில் போட்டிருந்தோம். அதாவது அங்கன்வாடி ஒர்க்கர் 3886 பணியிடமும், மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 305 பணியிடமும், அங்கன்வாடி ஹெல்ப்பரை பொறுத்த வரைக்கும் 3592 பணியிடங்களும் வேக்கண்டாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக 7783 காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு அந்த ஜிஓவில் சொல்லியிருந்தாங்க. தமிழகம் முழுவதுமே தற்போது அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் ஆட்களை செலக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி பணியாளர், மினி அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர், இவங்க 3 பேருக்குமே தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. எங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்களோட வெப்சைட் www.icds.tn.gov.in. இந்த வெப்சைட்டில் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட மாவட்டத்தில் நீங்கள் எந்த யூனியனை சேர்ந்தவங்கன்னு பாருங்கள். அந்த வட்டாரத்தில் இருக்கிற ஐசிடிஎஸ் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். அங்கே இதற்கான அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அதே போல் அந்த ஆஃபீஸில் தான் எங்கே வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு நோட்டீஸ் போர்டில் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் நேரடியாக அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஆஃபீஸ்க்கு போனால் மட்டுமே தான் வேக்கண்டை தெரிஞ்சுக்க முடியும். எந்தெந்த அங்கன்வாடிகளில் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அங்கேயுமே அப்ளிகேஷன் நீங்கள் வாங்கிட்டு வர முடியும். இதற்கான கடைசி தேதி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கான கடைசி தேதி 23/4/2025. இந்த தேதிக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 இயருக்கு டெம்பரவரியாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களை சிறப்பு காலமுறை ஊதியத்துக்கு மாத்திரதா சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் அங்கன்வாடி பணியாளரை பொறுத்த வரைக்கும் 7700 சம்பளம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிறப்பு காலமுறை ஊதியம், அதாவது 1 இயருக்கு அப்புறம் 7700 முதல் 24200 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்து குறு அங்கன்வாடி பணியாளர், இவங்களுக்கு 5700 சம்பளம் சொல்லியிருக்காங்க. சிறப்பு காலமுறை ஊதியத்திற்கு பிறகு 5700 முதல் 18000 வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி உதவியாளரை பொறுத்த வரைக்கும் 4100 தற்பொழுது, 1 இயருக்கு அப்புறம் 4100 முதல் 12500 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த வேலை பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். நெக்ஸ்ட்டு கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர், இவங்களுக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி உதவியாளருக்கு 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. அதுக்கப்புறம் தமிழ் சரளமாக எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளருக்கு மினிமம் 25 முதல் மேக்சிமம் 35 வரைக்கும் இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்து அங்கன்வாடி ஹெல்ப்பரை பொறுத்த வரைக்கும் உதவியாளருக்கு மினிமம் 25 முதல் மேக்சிமம் 40 வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க ஒரு தேதியை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 1ஆம் தேதியை அடிப்படையாக வச்சு ஏஜை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது 1/4/2025 இந்த தேதியை வச்சு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை போட்டு மைனஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளராக இருந்தீங்க அப்படின்னா 35, அதாவது 35 ஆரம்பித்து 6 மாதங்கள் அதுக்கு மேலே இருக்கலாம். 36 ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தால் ஓகே. அதே போல் 40 வயசு 41ன்னு இருக்கக்கூடாது. அது மாதிரி இருந்தால் ஏஜ் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் விண்ணப்பிக்கிற மையத்திலிருந்து நீங்கள் வசிக்கிற இடத்துக்கு எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதை மெயினாக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண ஃபார்மை
நேரடியாக தான் வந்து நீங்கள் ஐசிடிஎஸ் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே நேரடியாக போனால் தான் வேக்கன்சி எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்து அதன்படி அப்ளிகேஷனை ஃபில் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து அந்த அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 12th டிசி 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு 10th டிசி 10th மார்க் ஷீட் வந்து மெயினாக இருக்கணும். அதுக்கப்புறம் சாதி சான்று, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி இருக்கணும். முன்னுரிமை சான்றுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முதல் பட்டதாரி, நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் முன்னாள் இராணுவத்தினராக இருந்தீங்க அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனு, அதுக்கப்புறம் கணவரால் கைவிடப்பட்டவர், ஆதரவற்ற விதவைகள் இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதற்குரிய சான்றையுமே வந்து நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிஎஸ்டிஎம்மை பொறுத்த வரைக்கும் தமிழ் வழி சான்று வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கினதான் வந்து நீங்கள் இதில் அட்டாச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த எல்லா ஜெராக்ஸ்லேயுமே வந்து செல்ஃப் அட்டஸ்டட் போட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. செல்ஃப் அட்டஸ்டட்னா வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து உங்களோட கையெழுத்தை வந்து அந்த ஜெராக்ஸில் போடணும். நீங்கள் வந்து ஒரிஜினல் எதுவுமே அதில் வந்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது இது எல்லாமே ஜெராக்ஸ் தான். அந்த அப்ளிகேஷனோட இந்த ஜெராக்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் வந்து கொண்டு போய் கொடுக்கணும். ஒரிஜினல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவுக்கு போகிறப்ப வந்து கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்ததும் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஒப்புகை சீட்டு வந்து கொடுப்பாங்க. அதை மறக்காமல் வாங்கிக்கணும். அதுதான் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கான ஆதாரமே. அதாவது அவங்களே கொடுக்கலாட்டியும் நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கணும். அதுதான் வந்து மெயின். ஏன்னா அது இன்டர்வியூ போகிறப்ப கூட கொண்டு வர மாதிரி சொன்னாலும் சொல்லுவாங்க. நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கான ஆதாரமே அந்த ஒப்புகை சீட்டு தான். இந்த ஐசிடிஎஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட யூனியனில் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இங்கே எல்லா டிஸ்ட்ரிக்டோட ஐசிடிஎஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தோட ஐசிடிஎஸ் ஆஃபீஸோட அட்ரஸ் எல்லாமே வந்து இருக்குது. நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் எந்த யூனியன் அப்படின்னு பார்த்து அதுக்கு நேராக உள்ள அட்ரஸ் வந்து பார்த்து நீங்கள் அந்த ஆஃபீஸ்க்கு போய் வந்து இதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கலாம். அப்ளிகேஷனுமே வாங்கிக்கலாம். அடுத்ததாக அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் தெளிவாக பொறுமையாக ஃபில் பண்ணணும். தவறு எதுவுமே இருக்கக்கூடாது. தவறு ஏதாவது இருந்தது அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் இன்டர்வியூக்கு போனதுக்கு அப்புறமே நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணது ஏதோ தவறு இருந்துச்சுன்னா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது பார்த்து நிதானமாக தெளிவாக ஃபில் பண்ணணும். நீங்கள் நேரடியாக அங்கே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்ளிகேஷன் வாங்கிட்டு அங்கேயே நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வராதிங்க. நீங்கள் அப்ளிகேஷனை வாங்கிட்டு வந்துடுங்க வீட்டுக்கு. அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து தெளிவாக கொடுத்துட்டு அவங்க கேட்டிருக்க சான்று எல்லாமே நம்ம சரியாக வச்சுருக்குமா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் சைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷனை கொண்டுட்டு போய் அங்கே கொடுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.